அந்த குடும்பத்தின் மீது திரையுலகத்தில் அத்தனை பேருக்கும் பெரும் மதிப்பு இருக்குது. இப்போது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, அகரம் ஃபவுண்டேஷன், நிறைய பேருக்கெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் சிவகுமார் குடும்பம் திரையுலகத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம். அந்த விமர்சனங்களை கடந்து போவது தான் நமக்கு நல்லது. மருத்துவமனையில் நாய் படுத்து கிடக்கு, கர்ப்பிணி பெண்ணு அங்கே படுத்து கிடக்கிறான். தஞ்சை மருத்துவமனை இவ்வளவு அவலமாக இருக்கும்போது இந்த ராஜராஜ கோயில் நமக்கு பெருமை தேவையான அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லிச்சு, பத்திக்குச்சு. உண்மையான நியாயமான கோபம் அது, அந்த அம்மாவுடைய கோபம். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மும்பையில் அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், வசதி படைத்த குடும்பத்திலேருந்து அந்த அம்மா வருது. வந்த பிறகும் மேட்டுக்குடி மனநிலை இல்லாமல் அந்த அம்மா அந்த மருத்துவமனை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ராஜராஜ சோழன் பெருமையை நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாய் படுத்து கிடக்க, கர்ப்பிணி பெண் பக்கத்தில் படுத்து கிடக்கா, இதை நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.